என்னாச்சு? அப்பா அண்ணன் ஏதோ மனசுல வச்சுட்டுதான் அப்படியெல்லாம் பேசுறாரு. அப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலப்பா. நீங்களாப்பா அண்ணன் பேசணும். என்ன பேசிக்கலாம். என்னாச்சு? அப்பா ஆதரா, காசு பணத்துக்காக கல்யாணம் பண்ணுறது பேர் கல்யாணமே இல்லைடா. கொஞ்சம் யோசனை பண்ணு. நேற்று நம்ம ரேவதியும் சத்யாவும் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு அந்த டாக்டர் தம்பி ஏதோ தப்பாக பேசிட்டாராம். அதனால ரேவதி ரொம்ப மனசு உடைஞ்சு பேசுறா. கல்யாணத்துக்கு யோசனை பண்ணி பேசுறாடி. ஓ, இந்த வேலைலாம் நடந்திருக்கா? இந்த ரேவதி, உன்னை யார் இந்த அதிகபட்சத்தனமான வேலையில உன்னை செய்ய சொன்னது? ஆனா உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தானே நான் என் வேலையை கொஞ்சம் குறைச்சுக்க போனேன். என்னது, விலை குறைக்க போனியா? என்னம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? நீங்க பாருங்க, இதுக்குதான் அப்பவே சொன்னேன் என் தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க, இவ வேற ஒருத்தி சைடு கேப்ல சிந்து படிக்கிட்டு. ஆதரா சொல்றதும் எனக்கு மனசுக்கு சரின்னு படுது. கொஞ்சம் யோசனை பண்ணி செய்டா. இங்க பாருங்க, நான் எங்க போவேன் மாப்பிள்ளைக்கு? என் தம்பி வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் ரொம்ப நல்லவன். உங்க தங்கச்சி ராஜ்யம் தான் இனிமே என் தம்பியை கட்டிக்கிட்டா. அதை புரிஞ்சுக்கோங்க. கம்மனா அவ விருப்பப்படி ஆதரா விருப்பப்படி அவ தம்பிக்கே பண்ணி முடிச்சிடலான்னு இருக்கிறேன். நீ என்னடா சொல்ற? ஓ, குடும்பமா சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களோ? இனிமேல் நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? என்னமோ பண்ணி தொலை. என்னோட வாழ்க்கைய எங்கிட்ட கேட்காம நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? ஏண்டி, உனக்கு சம்மதம் இல்லையா? அப்படி சொல்லாதம்மா. உனக்கு சம்மதம் தானே? சத்யா உனக்கு பிடிச்சிருக்குது இல்லம்மா? இல்லப்பா, மாப்பிள்ளையெல்லாம் ஓகே தான். ஆனா அண்ணி மாதிரி மொக்க போட்டு சாகடிக்க கூடாதுப்பா. ஏய், யாரு மொக்க போடுறா? உனக்கு இந்த வீட்டுல மாமியார் இல்லாத குறையா நான் தான் தீர்த்து வைக்கணும். ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப சந்தோஷம். என்னக்கா போன்ல பேச முடியாத விஷயம் நேர்ல வா ஏக்கா அப்படி உசர வாங்குற? ஏக்கா போன்ல சொல்ல மாட்டியா? ஏய், சொல்றேன் பொறுமையா இரு. என்னக்கா மாமா பணம் தர ஒத்துக்கிட்டாரா? எவ்வளவுமா பணம்? 5 லட்சமா? சொல்லுக்கா, எனக்கு கை காலெல்லாம் பறக்குது. பாரு, அவனுக்கு பணம் என்னடா பண்ணோம்? முழு சொத்தம் நமக்கு தான் வரப்போகுது. அரசாக்கா டாக்டர் கிட்ட போட்ட போட்ல ஒத்து போற நம்ம பேர் வந்து. ஆமாண்டா, தேவதை மட்டும் இல்ல, உங்க மாமா அப்புறம் அந்த பெரியவர் எல்லாமே சம்மதம் பண்ணிட்டாங்க நம்ம உன்னோட கல்யாணத்துக்கு. ரேவதி கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களா? ஆமா, அருமை. சூப்பர். 100, 200, 5000, 10,000 எதுக்குமே நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா சொத்தெல்லாம் நமக்கு தானே வரப்போகுது. ஆமா, இன்னில இருந்து நான் மாப்பிள்ள. ஆமா, மாணவி நீ எங்க இங்க? மாணவி என்ன? யாரது இங்க வந்து நிக்குது? முன்னாள் காதலிக்கா. ஓ, இவங்கதான் அந்த லவ்வரா? இங்க பாரு மாலதி, தெரிஞ்சோ தெரியாமலையோ 2 பேரும் லவ் பண்ணிட்டீங்க. இப்போ அவனுக்கு வேற நல்ல பொண்ணு பெரிய இடமா பார்த்திருக்கோம். அதனால நீ வேற மாப்பிள்ளை பார்த்துக்கோ. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணு. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பணம் பணம்னு பேய அலையற.
ஏய் என்னடி எனக்கு முன்னாடி எங்க அக்கா வைத்து பேசிட்டு இருக்கிற, திமிரா பேசிட்டு இருக்கிற. ஏய் நீ என்னடா பண்ணிருவ இல்ல என்ன பண்ணிருவன்ற? உன் அக்கா போனோடனே சாரி மழுதின்னு கெஞ்சுவ. சர்தா போடா. ஏய் இன்னொரு வார்த்தை எங்க அக்காவை பண்ணி தப்பா பேசுன உன்னை. ஏய் இப்ப சொல்றடி, உன்னை என்னால கல்யாணம் பண்ண முடியாது. எங்க அக்கா சொல்ற பிள்ளையதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அவ பேரு ரேவதி. என்ன பண்றா? நீயோட பேசுற? நீதான் என் உலகம் உயிரின்னு சொன்னியே, அதெல்லாம் வேற டயலாக் தானா? ஆமா செல்லம், ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன பட்டிமன்றம் நடத்தி பார்த்தேன். பணமா பாசமா, பணமா பாசமா. அந்த இடத்துல பணம் கொஞ்சம் மேல வந்துருச்சு, பாசம் கொஞ்சம் கீழே போயிடுச்சு. அதனால பணத்தை பக்கம் போயிட்டேன், பாசம் வெறும் வேஷம். சரி அதான் வேணா சொல்லிட்டான்ல, கிளம்பு. சரி நீ போக மாட்ட, நாங்களே போறோம். போடா தம்பி. அக்கா எப்பவுமே உன் வழியில தான் நானு. போகடா போக. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் ஏற்கனவே வேற ஒரு பிளான் போட்டு வச்சுட்டேன். ஏய் பணம் தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு போறீங்கல்ல, ஜெயிக்கும்டா ஜெயிக்கும். அதையும் நான் பாக்குறேன். இவ்வளவு சீக்கிரம் நமக்குள்ள கல்யாணம் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டா? ஐயோ தாராளமா கேளு ரவி. எஜமான் படத்துல ரஜினி மீனாவுக்கு பட்டாம்பூச்சி பிடிச்சு தருவாங்க, அதே மாதிரி நான் பிடிச்சு தரணுமா? நீ என்ன சொல்லு, அத அடிய நான். அதெல்லாம் வேணாங்க, நான் காலேஜ் முடிச்சிட்டேன், அடுத்தது பிஜி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க சம்மதிப்பீங்களா? படிக்கணும் அவ்வளவுதானே, உன்னை நான் படிக்க வைக்கிறேன் செல்லம். நீ படிக்கிறப்ப டெஸ்ட் வைக்கணும்னா சொல்லு, நான் டெஸ்ட் வைக்கிறேன். படிச்சத மனப்பாடம் பண்ணி கேட்கணும்னா சொல்லு, நான் கேட்கறேன். உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செய்யறேன். அதெல்லாம் வேண்டாம், அதை நானே பார்த்துக்கிறேன். நீங்க பர்மிஷன் மட்டும் தந்தா போதும். பர்மிஷன் கிராண்டட். ஃபர்ஸ்ட் நீ பாதி குடிச்சிட்டு அப்புறம் எனக்கு கொடு. என்னாச்சு? இந்த கம்மல் வேற ரொம்ப முடி பிடிச்சி இருக்குதுங்க. இரு நான் எடுத்து வரேன். முடிய பிடிச்சி இருக்கிறதா கம்மலா இருந்தாலும் நான் விட மாட்டேன், புரிஞ்சுதா? பால் குடி. சரிங்க, லைட் ஆஃப் பண்ணலாமா? லைட் ஆஃப் பண்ணலாமா? நோ 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 நோ. நான் வெளியே படுத்துக்கிறேன், நீ உள்ள படுத்துக்கிற, புரிஞ்சுதா? ஏன், எதனால? எத்தனை படத்துல பாத்துக்கிறேன், பொண்டாட்டி படிக்கணும்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் அவங்க படிச்சு ஒரு கலெக்டரோ ஏதோ ஒண்ணு ஆவாங்க, அது வரைக்கும் பொறுத்து வெளியே என்ன படுப்பா, மத்ததெல்லாம் படிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எத்தனை படத்துல பாத்துருக்கேன். அதேதான் இங்கேயும். அதெல்லாம் படத்துல தாங்க, நீங்க இங்கேயே படுத்துக்கலாம். அப்ப நானே லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன்.
வந்து சூடி கொதிக்க வந்து மாமே காத்தாதே சீனி சிறுக்கடுத்து சொன்ன கொடிஞ்சு வந்த சதுக்காச்சே சாய எடுத்து வந்து சூடி கொசிக்க வந்த மாமே மாப்பிள்ள சுனியாச்சே மாவனாரே வாச்சே சிலித்தெடுத்து கூட புரிஞ்சு வந்த புது பொண்ணு சிலித்தெடுத்து கூட புரிஞ்சு வந்த புது பொண்ணு என்ன காஃபி போடு எல்லா வேலையும் நீ செஞ்சுட்டு இருக்கிற ஏக்கா கூட போட போய் நீ விவசாயம் மாட்டியாக்கா ஏன்டா சொல்ல மாட்டேன் பொண்டாட்டி வந்துட்டா அக்கா உனக்கு வேலைக்காரியா தெரியறனா ஏமா இங்க பாரு கல்யாணம் ஆயிட்டாவே அவ பொண்டாட்டி அவனுக்கு ராணிமா எல்லாம் அப்படித்தான் இருப்பானுங்க நீ கண்டுக்காத சரி சரி எல்லாரும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க கிழக்க குழந்தை கோயிலுக்கு போகணும் சரியா ரேவதி நீ போய் சீக்கிரம் சமயமா டைம் ஆகுது ஏன் அது உன் பொண்டாட்டிக்கு சொல்ல என் பொண்டாட்டிக்கு சொல்றீங்க என்ன இது அநியாயமா இருக்கும்
சார், எப்படி இருந்த குடும்பம் இப்ப பாரு எவ்வளவு அழகா கலகல சந்தோஷமா இருக்கணும். கண்ணுக்கு பார்க்கவே குளிர்ச்சியா இருக்கணும். அப்படி எந்த குடும்பமும் சந்தோஷமா இருந்தாதான் நமக்கு பிடிக்காதேடா. அதுல இருந்து ஒரு ஆளை தூக்கிட்டு போறதாடா நம்ம வேலை. கூப்பிட்டு போ. வாங்கடா வாங்க. எங்கடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். பைனான்ஸுக்கார கந்து வண்டி வாங்குற மாதிரி டைம் முடிஞ்சு போச்சுன்னு வாசப்படியில வந்து நிக்கிறீங்க. சரி, என்னப்பா தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, குடும்பத்தோட பாட்டு போட்டுலாம் ஆடிட்டு இருக்கிறீங்க. நம்ம நேரமும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். புறப்படலாமே. சரி, தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்துருச்சு. ஆதரி வயிற்றுல வளர்ற குழந்தைய எப்படிப்பா நான்? அது எப்படிடா நம்ம குடும்பத்தோட போய் கலகலன்னு நல்லா இடிக்கிறான், நம்மள பார்த்தா மட்டும் அப்படியே இழுவுறோம். டேய் சாமி, இல்லடா, நான் எப்படி செத்து போயிடுவேன். அவ கருவு வேணான்னாலும் கேட்குற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் ஏதாவது நான் நல்லது பண்ணி வச்சுட்டு இல்லடா வரணும். சரி, அதுக்குதான் இன்சூரன்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன? வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ். அப்படிலாம் இல்லடா, எப்படா நான் விட்டுட்டு வருவேன். ஆனா சத்தியா இருக்கான், அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆதவியும் பார்த்துக்குவான், ரேவதியும் பார்த்துக்குவான், எழுத்துல வளர்ற குழந்தையும் பத்திரமா பார்த்துக்குவான், வளர்த்திடுவான். அவனை நம்புறேன், அந்த நம்பிக்கையில இருக்கு. அப்புறம் என்ன விடு, அவங்க தான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்கல்ல. ஒன்றும் இல்லை, இந்த அருக்கு வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு கிளம்பி நம்ம கூட வந்துக்கிட்டு மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். என்ன சொல்ற? சரி, இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்றது? லெட்டர் எழுதுற வழி பாரு ஃபர்ஸ்ட். இன்னொரு ஒரு மாசம் மட்டும் இங்க பாரு, ஆல்ரெடி உனக்கே அவனை பத்தி தெரியும். அவன் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். என்ன பண்ணா அங்க இருமா சாமி போட்டு அவனே தான். தயவு செஞ்சு சொல்றேன், லெட்டர் எழுது, அவங்க பாட்டு கோயிலுக்கு போட்டும் நீ பாட்டு நம்ம கூட கிளம்பி வந்துகிட்டே சரி. அதான் எழுதுவான், வா வா நம்ம. கடைசியா ஒரே ஒரு தடவை அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்கடா. ஆதவி, ஆதவி. இந்த ரெடியா இருக்கீங்க? ஏமா ஒரு நிமிஷம் இங்க வாமா. என்னங்க? ஆதவி, நீங்க முன்னாடி கோயிலுக்கு போங்க. வழியில எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நான் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. ஆதவி, எனக்கு என்ன ஆனாலும் நீ மட்டும் மனசை விடாம இருமா, தைரியமா இருமா. எப்பவும் உனக்காக நான் இருப்பேன். லெட்டர் எழுதிட்டியா? போலாமா? வீட்டுல எல்லாம் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்களா? சரி, சொன்னதுதான். ஊருக்கு போறோம் தானே சொன்னேன்.
டேய் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மாரிமுத்தவன் கடையில் போய் ஒரு பரோட்டா மட்டும் சாப்பிட்டு போயிடலாமே. டேய் ஆல்ரெடி அவன் கத்துறான்டா. வாடா. தெரியாதா அவன் பிஸியா இருப்பான்டா, நம்மளையா பார்த்துக்கிட்டு இருக்க போறான். அவனா டேய் அவன் எப்பயும் இங்க தாண்டா நம்மள சுத்தம் வந்துட்டு இருக்கான். லேட் பண்ணாதீங்கடா. பெருமாட விட்டு போய் வருவான்டா அவன். சாகர நாள் தெரிஞ்சிட்டா வாழ்ற ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. பூதகணங்களே, நடப்பது என்ன? நான் இட்ட பணியை மறந்து விட்டீர்களா? காலம் முடிந்தது. கேட்டுச்சுங்க என்ன அப்ப பாக்கணுமா? ஆமாடா, அப்படியே காசிக்கு போயிருவோம். அங்கதான் இந்த பூதவங்களை இடிக்கிறது கரெக்டா இருக்கும். எரிஸ்டே சாப்பிட்டு இருக்குல்ல, அப்படியே போயிருவோம். ஓகே வாடா போ. ஏடா வா வாங்க. ஏமா ஆதிரா எங்கம்மா போனா? இவ தொல்லை இருக்கிற கோயிலுக்கு கூட வராத ஆதிரா எங்க போனா? ஆமா, அவரு ஒரு வேலையா வெளியில போயிருக்காரு. நம்மள முன்னாடி போக சொன்னாரு. அதுக்கப்புறம் பின்னாடி அவர் வராராம். இன்னும் வரல. அண்ணி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தலைவலிக்குதா? விக்ஸ் வேணுமா, டீ வேணுமா, காஃபி வேணுமா, டோலோ சிக்ஸ் வேணுமா, என்ன வேணும் சொல்லு, நான் போட்டு தரேன். டேய் 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 போதும்டா, ரொம்ப ஓவரா போறீங்க. உள்ள போய் கொஞ்சங்கடா. எனக்கு தான் ஒண்ணு வாட்ச் இருக்கு. அண்ணி, இந்த லெட்டர் ஏதோ உள்ள இருந்தது, என்னன்னு பாருங்க. லெட்டரா? ஒண்ணு கல்யாணம் கூடாதுன்னா பொண்ணு ஓடி போயிருக்கணும், மாப்பிள்ளை ஓடி போயிருக்கணும். இதுல யாரு ஓடி போயிருப்பா? ஏமா என்னம்மா ஆதிரா ஏன் அழுகுற? அவரு என்னடா? வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரா? இனிமே அவரை தேட வேண்டாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எனக்கு எதுவுமே புரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியலடா. தேடி பாருடா, அக்கா தேடி பாரு. அக்கா அழுவாதக்கா, அழுவாத. நான் இருக்கேன்க்கா. நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்க்கா? அக்கா நான் மாமா கண்டுபிடிக்கிறேன்க்கா, என்ன நம்புக்கா. நான் போய் கண்டுபிடிக்கிறேன். அண்ணி, அண்ணன் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. யாரும் பேசாதீங்க. உள்ள அங்க போய் தேடி பாரு. இங்க வெளியில தேடி பாரு. வாங்க மாமா, நம்ம போய் தேடுவோம். இருக்கா? அப்பா, அண்ணாவை எங்க தேடியுமே காணும்பா. டேய் தம்பி, என்னாச்சுடா? சொல்லுடா. அக்கா மாமாவை எங்க தேடியுமே கண்டுபிடிக்க முடியலக்கா. எங்க போனாரு? என்னால முடியலடி. எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, நீங்க அழுகாதீங்க. என்னடா சொல்ற? நான் என்னடா பண்றது? மாமா இந்த சொத்து பூரா யார் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா மாமா? என் பேர்ல தான் மாப்பிள்ளை இருக்குது. ஏன் மாப்பிள்ளை தேடுறீங்க? இல்ல அந்த சொத்தை மீட்டுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான் கேட்டாங்க. ஆமா ஆமா ஆதரா கண்ணு ஆதரா, அந்த பணம் 25 லட்சமும் பீராவில் தம்மா இருக்கான். போய் எடுத்துக்கிட்டு வந்து சத்யா கிட்ட கொடுமா. அவன் போய் ஊட்ட நினைச்சு மீட்டுக்கிட்டு வரட்டான். ஏன் வீணா வட்டி கட்டுவானா? போனா தெரிஞ்சா. ஏன் மாமா சொத்து உங்க பேர்ல தானே இருக்கு? ஆமா மாப்பிள்ள என் பேர்ல தான் இருக்குது. ஏன் கேட்குறீங்க? இல்ல மாமா, பாண்டு பத்திரத்துல போய் மீட்டுக்கிட்டு வரும்போது கையெழுத்து கேட்பாங்க. வக்கீல்கிட்ட கேட்டேன், உங்க பேர்ல இருந்ததுன்னா உங்ககிட்டயே கையெழுத்து வாங்கிட்டே வர சொல்லிட்டாங்க மாமா. அதனாலதான் சரி வாங்கிட்டு போயிடலான்னு. நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க நம்புறீங்களா? இதுல என்ன மாப்பிள்ள இருக்குது? நான் உலகத்துல பெருசா நினைக்கிறது என் பொண்ணு ரேவதி தான். அவளையே உங்களை கட்டி கொடுத்துட்டேன். கேவலம் இந்த சொத்து பாசம் உங்களை மேல சந்தேகப்படுவோம்னா சொல்லு மாப்பிள்ள, எங்க கையெழுத்து போடணும்? சரி மாமா, பணத்தை வாங்கிக்கிறேன், கொடுமா. நான் கொடுமா. சரி அம்மா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. நான் கையெழுத்து வாங்கிட்டு சொத்தை மீட்டுட்டு வந்துடுறேன். நீ போமா, போய் ரெஸ்ட் எடு. உடம்பு பார்த்துக்கம்மா. மாமா
இந்தாங்கம்மா. இதுல ஒண்ணுல ஒரு பத்திரமாம்மா. இதுல கையெழுத்து மட்டும் போடு. கை சரி. நான் போய் சொத்தை மீட்டிட்டு வந்துடுறேன்மா. ஏய் நில்லுடா. என்னம்மா என்ன? அது ஒண்ணும் இல்ல மாமா. வண்டி சாவியை வச்சுட்டு போறான். அததான் எடுத்து கொடுக்கணும். நீங்க போங்கம்மா, நீங்க உள்ள போங்கம்மா. ஏய் கேக்குறா. அக்கா அக்கா சொன்னா கேளு. சொத்து பூரா என் பேர்ல இருந்ததுனாதான் நம்ம ஏதாவது ஒண்ணு அனுபவிக்க முடியுங்க. நீயே சொல்லு, எனக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? சிகரெட்டு, தண்ணி, கிட்னி, குட்டி, கிட்னி, நீயே சொல்லு, ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? நான் சொல்றேன் கேளு. உன்னை நான் ராணி மாரி வாழ வைக்கிறேன், தயவு செஞ்சு கொடுத்துரு. என்ன ராணி மாதிரி வச்சதெல்லாம் போதும். முத ரேவதியா ஒழுங்கா பாத்துக்க. அக்கா எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்க்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. நீங்க போங்க, ரெஸ்ட் எடுங்க. சொன்னாலும் பெருக மாட்டான். என்னமோ பண்ணி சட்டம் வரேன்னு இன்னும் வரவே காணோம். சார், வக்கீல் சார், இங்க பாருங்க. வந்துட்டியா? நீ பாருங்க, கையெழுத்து எல்லாத்துலயும் வாங்கினேன். வாங்கியிருக்கிற இடத்துல எல்லாம் கரெக்டா வாங்கியிருக்கிறான் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் படிக்காதவன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை சத்யா, எல்லாம் கரெக்டா போச்சு. ஈஸியா இந்த சொத்தை உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன சந்தேகம், அந்த ஆதிரனுக்கு ஏதாச்சும் வாரிசு இருக்குதா? ஏன் வக்கீல் சார்? இருக்கு. அப்ப போங்க, இதுதான் பெரிய பிரச்சனையே. சொத்தை உங்க பேர்ல மாத்த முடியாது. உங்களை வேணா காடியில போட்டுக்கலாம். என்னது? சொத்தை என் பேர்ல மாத்த முடியாது? வக்கீல் சார், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வாரிசுன்னு சொன்னது ஜஸ்ட் ஒரு 3 மாசத்து குழந்தையா வயிற்றுக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். அதை நான் பாத்துக்கிறேன். சத்யா, நல்லா புரிஞ்சுக்கங்க. அது குழந்தையா இருந்தாலும் நாளைக்கு வெளியே வந்தா அதுதான் வாரிசு. நீங்க காடியும் தான். வக்கீல் சார், அது வெளியில வந்தாதானே? என்னப்பா பேசுற? வெளியே வந்தாதானா? கொலை போறியா? என்னது கொலையா? ஐயோ, கொலையெல்லாம் நான் என்னைக்குமே பண்ணதில்ல சார். வெளியில வந்து ஒரு மனுஷனா நின்னு கத்தி எடுத்து குத்துனாதான் அது கொலை. இப்ப நான் பண்ண போறது கருச்சிதைவு. வயிற்றுக்குள்ள இருக்கிற கருவை கலைக்க போறேன். நான் இப்ப சர்வசாதாரண ஆகி போச்சு. இது என்னமோ நீங்க பெருசா பேசிட்டு இருக்கிறீங்க. என்னோட அனுபவத்துல சொல்றேன், தேவையில்லாத ஒரு சொத்துக்காக நீ ரொம்ப ஓவரா ரிஸ்க் எடுக்கிற. நீனா போய் பிரச்சனை மாட்டிக்காதப்பா. பிரச்சனை பின்னாடி உன்னை ரொம்ப பிரச்சனை பண்ணும். சார், உங்களுக்கு ஒரு கூலி 2 கூலி வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. சைலண்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு வரோம் பாருங்க. ஏன் சொன்னது? ஜகதேச மதவாச கரி எருமை வாசன் எரி பூர்வ செறி வீச எரி விஸ்வரூபன் அது என்று விதி என்று கயிறாக கொண்டு அயராக தேகனவன் சிவனாக்கு நேசன் கண்ணிலே காலன் பின்னிலே வீரன் விண்ணிலர் கண்டிலர் கண்டவர் யமதர்மை ராஜன் யமதர்ம ராஜன் பரா பரா பரா. வணங்குகிறேன் அரசே. வந்து விட்டீர்களா? வாருங்கள் வாருங்கள். ஆமரசே, தாங்கள் ஆணையிட்டபடியே ஆதிரனை 6 மாதத்தில் அழைத்து கொண்டு விட்டோம்.
இப்ப உனக்கு சந்தோஷமாயா? என் பொண்டாட்டி குடும்பம் எல்லாத்தையும் பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டியே. ஏன் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கெல்லாம் குடும்பமே ஒண்ணு இல்லையா? உனக்கெல்லாம் வேதனைன்னு என்னன்னு தெரியுமா? அட போய மாறிடா, நான் சொல்வதை நினைவில் கொள். மனித ஆத்மா மட்டும்தான் நிலையானது. அங்கே கிடப்பது உன்னுடைய உயிரற்ற கூடு. அந்த கூட்டிற்குத்தான் பாசம், பந்தம் என்ற உணர்ச்சிகள் எல்லாம். இவை அனைத்துமே காலப்போக்கில் அழிந்து போகும். கவலைப்படாதே மாறா. இனி நடக்கப் போவதை என்னுடன் நின்று பொறுமையாக பார். அட போய நல்லது பண்ணு நல்லதை பண்ணுன்னு நீயே தான் சொல்ற. நல்லதை பண்ண விடாம சீக்கிரம் இங்க தூக்கிட்டு வந்துடுற. அப்புறம் எப்படியா நல்லது பண்றது? நாங்க எப்படியா புண்ணியத்தை சம்பாதிக்கிறது? சித்திரகுப்தா, இந்த 6 மாதத்தின் பாவக்கணக்கை மீண்டும் ஒரு முறை சரிபார். இதற்கு சொர்க்கமா இல்லை நரகமா? அணைத்து விட்டேன் பிரபு. வரை இவன் பாவ கணக்கு தீரவில்லை. மரண பயம் வந்த பின்புதான் இவன் நிறைய தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறான். தற்போது உள்ள கணக்கின்படி இவன் சேர வேண்டிய இடம் சொர்க்கமே பிரபு. நான் சொர்க்கமா நினைக்கிறேன். என் பொண்டாட்டி குடும்பமே போயிடுச்சு. இனிமேல் நான் சொர்க்கத்துக்கு வந்தா என்ன, நரகத்துக்கு வந்தா என்ன? ஐயா ஐயா யமதர்மா, கடைசியா ஒரே ஒரு தடவை எனக்கு இந்த உதவி மட்டும் உங்களால பண்ண முடியுமா? அங்க என் பொண்டாட்டி வயிற்று வளர்ற குழந்தைய மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறையா. ஒரே ஒரு தடவை விடுங்க. மானிடா, எழுந்திரு. கவலைப்படாதே. நீ மீண்டும் பூலோகம் செல்ல முடியாது. இனி நடக்கப் போவதை என்னுடன் இருந்து பார். அரசே, எங்க வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நாங்க வீட்டுக்கு போலாங்களா? ஆட்டம் முடிஞ்சுதா? யார் கூறியது கதை முடிந்ததென்று? இனிதான் விதியின் ஆட்டம் ஆரம்பம். அனைவரும் பொறுத்திருந்து பாருங்கள். அக்கா அக்கா நீ பாருக்கா, ஆப்பிள் 1 கிலோ, ஆரஞ்சு 1 கிலோ, செவ்வாழை, அப்புறம் நம்ம பால்காரர்கிட்ட 1 மாட்டு பால் சொல்லியிருக்கேன். காலையில 1 லிட்டரு, சாயங்காலம் 1 லிட்டரு நீ வாங்கிக்கிற, குடிச்சிடுற. அப்புறம் டாக்டர் ஒரு மருந்து கொடுத்துருக்காருக்கா. அது குடிச்சா உன் வயிற்றுல வளர்ற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமாக்கா. பேச்ச மாத்தாதடா. ஆமா, இந்த சொத்து புறாத்தையும் எதுக்கு உன் பேர்ல எழுதி வாங்கின? அப்பயே மாமா கிட்ட சொல்லியிருப்பேன். தம்பி அச்சனை சும்மா விட்டேன். என்னக்கா நீ புரியாம பேசுற? மாமா பெரிய மாமாவுக்கு கண்ணு தெரியாது. சின்ன மாமா போனவரு எப்ப வராருன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த சொத்துக்கு வெறும் கார்டியன் தாங்க நானு. ஆனா சொத்துக்கு உண்மையான வாரிசு வயிற்றுல இருக்கு. அதுதானே வாரிசு. நான் சும்மா காவலாளி மாதிரி அவ்வளவுதான். ஆமா, நீ முதல்ல சாப்பிட்டியா? அக்கா என்னக்கா பாப்பா நீங்க சாப்பாடு சாப்பிடாம? நான் முதல்ல சாப்பாடு ஊட்டி விடுறேன். அதுக்கப்புறம் டாக்டர் கொடுத்த மருந்து கொடுக்குறேன். அது நீ முதல்ல குடிக்கணும். மருந்து கொடுக்குறான்னு சந்தேகப்படாதக்கா. அக்கா இன்னொன்னு தெரியுமா? நீ நினைக்கலாம், நீ நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு அம்மா யாருன்னு கேட்டேன்க்கா. அப்ப நீ என்ன தெரியுமா பண்ண? உள்ள போய் சேரி கட்டிட்டு வந்து நான் தானே உன் அம்மான்னு சொன்னக்கா. அப்படி இருக்கும்போது உனக்கு என்னக்கா விஷமா கொடுத்துட போறேன்? ஏக்கா நீ வேற இருக்கா சாப்பாடு எடுத்து வர. கொஞ்சம்
டேய், என்னத்தடா கொடுத்த? நெஞ்செல்லாம் எரியுது. இந்த மருந்து குடிச்சதுல இருந்து ஒரே மயக்கமா வருதுடா. நெஞ்செல்லாம் எரியுது. ஐயோ, வயிறுலாம் வலிக்குது. அக்கா என்ன வயிறு வலிக்குதா? இல்லடா. அக்கா தண்ணி குடுறா, தண்ணி குடுறா. என்னால முடியல. அக்கா என்னக்கா தண்ணி தண்ணின்னு காலை பிடிச்சிட்டு கதறியாக்கா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த வாரிசு பேர்ல தான் சொத்து எல்லாம் இருக்குது. எப்படிக்கா வளர விடுவேன்? எப்படிக்கா வளர விடுவேன்? தண்ணி 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 பாவம் அந்த பிஞ்சி கொடுத்த நஞ்சு என் அக்காவையும் புது மனுகுது. ஏங்க, அக்காவா ஹாஸ்பிட்டல் கூப்பிடுங்க. டாக்டர், என் அண்ணி எப்படி இருக்காங்க? உங்க அண்ணி ஐசியூல எல்லாம் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. எனிவே ஐ டோன்ட் நோ லெவல் பெஸ்ட். என் அண்ணிக்கு என்ன ஆச்சு? யாரோ அவங்களுக்கு கருவை கலைக்கிற மருந்தை கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அதனால அவங்க கருவை காப்பாத்துறது தான் ரொம்ப கஷ்டம். அது என் அண்ணியே சாப்பிட்டுருப்பாங்களோ? அவங்க என்ன பைத்தியமா? அவங்க குழந்தைய அழிக்கிறதுக்கு அவங்களே சாப்பிடுவாங்களா? இது வேற யாராவது கொடுத்த மாதிரி இருக்கு. வேற யாரோ? அங்க பக்கத்துல இருந்தது ஏன் புருஷன் தான். அவரே எப்படி அவங்க அக்காவுக்கு டெஸ்ட் கொடுப்பாரு? இல்ல, இது அவர் இல்ல, வேற யாரோ தான் கொடுத்திருக்காங்க. யாரு? சத்யாவா? ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை நான் அன்னைக்கு பப்ளிக் பிளேஸ்ல அப்படி திட்டிக்க கூடாது. ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். எப்போ? அதான் அன்னைக்கு நீங்களும் சத்யாவும் என்னை பார்க்க வந்தீங்களே அப்போ. ஏங்க, என் அண்ணா எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனாலதான் உங்ககிட்ட வரதட்சணைய கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு கேட்கதாங்க நான் உங்களை பார்க்க வந்தேன். வெரி சாரி. அங்க சுச்சுவேஷன் புரிஞ்சிக்காம நான் அப்படி திட்டிட்டேன். அது அந்த சத்யா ரொம்ப அப்படி பேசுறதுனால கொஞ்சம் நான் டென்ஷன் ஆகி பேசிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வரதட்சணைலாம் எதுவும் கேட்கலைங்க. எனக்கு கடன் இருக்குதான், ஆனா நான் படிச்சிருக்கேன். நான் சம்பாதிச்சு என்னோட கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவேன். எனிவே சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பார்த்துக்கலாம். ஐ வில் டேக் இட். பை. ஆமா ரேவதி, டாக்டர் என்னமா சொன்னாரு அக்காவுக்கு? எங்க அக்காவுக்கு பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. ஆனா அவங்கள மட்டும்தான் காப்பாற்ற முடியும். வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த சிசு அடைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஐயோ அக்கா, நம்ம என்ன யாருக்குக்கா துரோகம் செஞ்சோம்? நம்மளுக்கு மட்டும் ஏன் அப்படி ஆண்டவன் நம்மளை சோதிக்கிறான்? ஆண்டவா, அப்பா, நான் போய் உள்ள குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு அண்ணிக்கு எடுத்துட்டு போறேன். உங்களுக்கு உள்ள எடுத்து வைக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. சரிம்மா. டாக்டர் என்னம்மா சொன்னாரு? ஆதரா நல்லா இருக்கிறாளா? அப்பா, அண்ணியை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அண்ணி வயிற்றுக்குள்ள இருக்கிற சிசு காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. சரிம்மா, போய் பாரு.
ஏய், ஏடி, உங்க அப்பனுக்கு கண்ணு தெரியல, உனக்குமா கண்ணு தெரியல? இவராண்டி நான் முதல்ல தாலி கட்டின போட்டாண்டி மாலதி, தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? நீ எனக்கு 2ஆம் தாரம். அதாவது சொல்லுமா, நீ எனக்கு வேணாம் சொன்னா சென்சார் போர்ட்ல கட் பண்ணிடுவாங்க. அட பாவி, இப்ப அநியாயம்ங்கிற நம்பிக்கை ஏமாத்திட்டியே. சீ, நிறுத்தி. என்னடி சொல்ற? அட பாவி, நீ உருப்படவே மாட்ட, நாசமா போயிரு. பண்ணது சரியா? டைலாக மாத்தடி. ஆன வரைக்கும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, தள்ளாடிட்டு வரணுமே. ஏய் சத்யா, பெருசு இதுதான் என் காலரு, நான் தான் பிடிச்சு வச்சிருக்கிறேன். நீ கண்ணு தெரியாம அங்க இங்கே பிடிச்சிடாத. இப்ப வசனம் ஸ்டார்ட் பண்ணு. இந்த வீட்டிலேயே இருக்காத போடா. அந்த பெருசு எப்படி கேட்ச் பண்ணுது பத்தியா? புள்ளைய பிடிக்கிற மாதிரிடா பிடிக்கிறா. ஆனா பாருங்களா, உனக்கு இந்த வீட்டிலேயே இடம் இல்லடா, போடா முன்ன. ஐயா சாமி, அது ஏன் டைலாக். இப்ப நான் சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல நீங்க 2 பேருமே இருக்க கூடாது. மரியாதையா கிளம்புங்க வெளியே. இது ஏன் போடுறா, போடா வெளியே. ஒரு நிமிஷம் இருக்கு. ரெண்டாம் தாரம் பா, இவ கொஞ்சம் ஒப்பனது படிச்சு காட்டு. கிளம்பி. அப்பா, ஆமாப்பா, இதுல நீங்க கைரேகை வச்சிருக்கீங்க. அன்னைக்கே கையெழுத்து இதுக்குதானா? ஆமா, அதுக்குதான். ஏய், வாங்கயா வெளியே. ஐயோ, இந்த கொடுமையை பார்க்கவா நான் இன்னும் இங்க இருக்கேன். ஏயா, எவ்வளவோ தப்பு பண்றான், அவளா நல்லா இருக்கலாம், என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டியா? இதுதான் உன் சட்டமா? மானிடா, வருத்தப்படாதே, பொறுமையாக இரு. அவன் விதி முடியும் வரை அவன் ஆடுவான், பின்பு இந்த காலங்கானை அடக்குவான். அதுக்காக என் பிஞ்சு குழந்தை என்னையா தப்பு பண்ணுச்சு? கொண்டுட்டு அந்த படுபாய் அந்த சத்தியம் முட்டிக்க கையில கிடைக்கட்டும், அவனை நானும் கொண்டுருவேன். அது உன் பாவ கணக்கில் வந்து சேரும். அதுக்காக பண்ணிட்டே இருப்பா, பத்தியா பூதகணமே, மன்னியுங்கள் பிரபு. சித்திரகுப்தா, சத்யாவின் பாவ கணக்கை சரிபார். முடியவில்லை பிரபு. ஐயோ, நீங்க சரி பார்க்கறதுக்குள்ள அவன் எல்லாத்தையும் அடிச்சிருவானா? மானிடா, இந்த யமதர்மனால் உயிரை அழிக்க மட்டும்தான் முடியும் என்று எண்ணாதே. சற்று பொறுமையாக இரு. வாங்க வாங்க. தம்பி, ஆதவி எப்படி பாருக்கிறா? She is perfectly all right, nothing to worry. ஆனா அவங்க வயித்துல இருந்த சிசு மட்டும் இறந்துச்சு, அது இன்னும் வெளியே வரல. அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு தூரம்? தம்பி, அன்னைக்கு ரேவதியும் நானும் எங்க தலையில நாங்களே மண்ணை வாரி போட்டுக்கிட்டோம்பா. ஏன் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப இவங்க சத்யாவோட அக்கா தானா? உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? இல்லைங்க, தெரியாது. தயவு செய்து சொல்லிடாதீங்க. இதை அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா அவங்க இன்னும் வீக் ஆயிடுவாங்க. அப்ப சத்யா தான் இவங்களுக்கு விஷத்தை கொடுத்துருக்கான். இதை போலீஸ்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா சரியான ப்ரூஃப் எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. சரி, மனசு கஷ்டப்படாதீங்க. ஆமா, இப்ப இந்த கண்டிஷன்ல நீங்க எங்க ஸ்டே பண்ணுவீங்க? என்ன
என்னப்பா பண்றது? இனிமேல் தான் ஏதாவது ஒரு வாடகை வீட்டு பார்க்கணும். 2 பொட்டை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த கண்ணு இல்லாத நான் எங்க போய் ஊரு தேட வர்றது? ஒன்றும் தெரியலப்பா. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா? என்னப்பா பீஸ் தானே கேட்குற? வச்சிருக்கிறேன்பா. சே, என்னையே இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டீங்க? ஆகவே எனக்கு ஒரு அக்கா மாதிரி தான். ஃபீஸ்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாங்க. நானும் ஒரு அனாதை தாங்க. எனக்கு குடும்பம்னு சொல்லிக்க எங்க வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான். நீங்க வேணும்னா எங்க வீட்லயே வந்து தங்கிக்கங்க. ரேவதிக்கு நான் எங்க ஹாஸ்பிட்டல்லே ஒரு வேலையை போட்டு கொடுத்தேங்க. மேனேஜ்மெண்ட் அவங்களே பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கு சரின்னா ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஏங்க நீங்க பலே கில்லாடிதான். எப்படியோ நினைச்சத சாதிச்சிட்டீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எவ்வளவோ பாவம் பண்றீங்க. இதெல்லாம் மேல இருந்து யமதர்மன்னு ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அவன் உங்களை ஏதாவது பண்ணிடுவான்னு உங்களுக்கு எது பயம் இல்லையா? கிழிச்சான். ஏடி இந்த ஊருக்குள்ள எத்தனை பேர் பாவம் பண்ணி சுத்திட்டு இருக்கானுங்க? முதல்ல அவனை உச்சிரலாப்பி எடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்க சொல்லு. என்னடி லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது? நெஞ்சு வலி. யமன்டா, இந்த யமனை யமன்டா, யமராஜன் பாவம் செய்தவர்களை மறக்கவும் மாட்டான், மன்னிக்கவும் மாட்டான். ஆதிரா, உனது வாழ்நாள் தெரியும் வரை உனது இரக்கம் வெளியே வரவில்லை. தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். செய்த பாவங்களை செய்துவிட்டு இறுதியில் இறைவனின் பாதம் பற்றி பிரயோஜனம் இல்லை. தீதும் நன்றும் பிறதரவாரா, இறுதியில் இந்த காலனே வெல்வான். ஆமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லபடியா இருக்கணும் தம்பி. அக்கா, நீங்களே எங்களை ஆசீர்வாதம். ஏன் நீங்க எங்க அப்பாவா இருந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? மாமா, இப்ப கண்ணெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தெரியுதுல்ல? நல்லா தெரியுதுப்பா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று கூட பேரு மாரியான நம்பி கரவத்தெல்லாம் நான் நல்லா பார்த்தேன். எந்த பிரச்சனையும் இல்லை. Thank you.
Sumpah